இப்போலாம் மக்கள்கிட்ட நம்ம ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்து சேர்க்கும்போது அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது ரொம்பவே அவசியம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ பெய்ட் வீடியோ கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சர்க்கிளில், அதுவும் ரொம்ப கோர் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு வேணால் நம்ம ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆக்சுவலாக கிருஷ்ணா ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், 2000 பரத்தோட ரொம்ப க்ளோஸாக ட்ராவல் பண்ண ஒரு நண்பர் அப்படிங்கிறனால, நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பனை மாதிரி தான் சரியா. அவரை நானும் பர்சனலாக மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இந்த டெக் எந்தூசியாஸ்டுக்கு மத்தியில் மற்ற கன்சியூமர்ஸில் டெக் எந்தூசியாஸ்ட் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆஸ்பெக்டில் போகும்போது இப்படிப்பட்ட அதாவது கிருஷ்ணா ப்ரோ ஒரு எந்தூசியாஸ்ட், அந்த எந்தூசியாஸ்ட்டுக்கு ஏன் இந்த எந்தூசியாஸ்ட் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ தவிர அவர்கிட்ட நான் எந்த பெட்டியோ அண்டர் கிரவுண்ட் டீலிங்கோ அண்டர் த டேபிள் டீலிங்கோ எதுவுமே பண்ணல. ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து முழுக்க மனசில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் அப்படியே நாங்கள் ஓப்பனாக ஷேர் பண்ணுறது தான். ப்ளஸ் இந்த டெட்ரோவில் நீங்கள் ஐஃபோன் வாங்குறதா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸ் தான் நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஆல்ரெடி இந்த வீடியோலையும் நாங்கள் சொல்லியிருப்போம் நிறைய இடத்துல. மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கிருஷ்ணா ப்ரோ கண்டிப்பாக அதுக்கான பதிலோட திரும்பி உங்களை சந்திப்பார். ரைட்டா? ஸோ இப்போ வீடியோ பார்த்துடலாமா? வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ கிருஷ்ணா ப்ரோவோட ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு ரெட்ரோ ரிவிசிட் மாதிரி போயிருப்போம். ஆக்சுவலாக நாங்கள் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரியான எந்தூசியாஸ்ட் ஏதாவது ஒரு சில வித்தியாசமான விஷயங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் அது எப்படி இருக்கும்னா, சக எந்தூசியாஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் மேக்ஸிமம் இருந்திருக்கு. ஸோ அப்படி தான் கிருஷ்ணா ப்ரோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்க, எல்லாருக்குமே மேக்ஸிமம் இந்த ஃபோன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு கனவு டிவைஸாக கடந்த 10 வருஷமாக வளம் வர்றது எது அப்படின்னா, அது என்ன ப்ரோ 10 வருஷமானா நிஜமாவே லாஸ்ட்டு 10 இயர்ஸாக தான் நான் அதிகமாக பார்க்குறேன் சரியா. எப்போனா ஒரு 5 இயர்ஸ் ஒரு 6 இயர்ஸ் அந்த டைமில் இருந்து தான் அந்த பீக் அடிக்க ஆரம்பிக்குது, டிரான்சிஷன் ஆகுது. ஐஃபோன் வாங்கினா நல்லாயிருக்கும், ஐஃபோன் மேலே ஒரு கண்ணை மூடி குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையை வச்சு நிறைய பேர் மூவ் ஆக ஆரம்பிச்சாங்க. ஐஃபோன் வாங்க சார், என் வாழ்க்கை லட்சியமே ஒரு ஐஃபோன் வாங்க. இருந்தாலும் நிறைய பேருக்கு என்ன வருத்தம்னா, இவ்வளோ கண்ணை மூடி நான் போனாலும் எனக்கு நம்பி யாராவது வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுளாகவே டிவைஸ் கொடுத்தாங்கன்னா, இதுதான் நிறைய பேர் வந்து ஒரி பண்ண ஏரியா ப்ரோ. ஏன்னா இப்போது ஐஃபோனில் என்ட்ரி லெவல் 16 வாங்கணும்னு யாராவது ஆசைப்பட்டாங்கன்னா 80K ப்ரோ. அதில் மேபி ஏதாவது கார்டு ஆஃபருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்ககிட்ட கடன் அட்டை இருக்கணும். கடன் அட்டை இருந்தால் தான் முடியும். 3000 4000 கம்மி பண்ணுவாங்க, கடன் எடுக்க வச்சுருவாங்க, நோ காஸ்ட் இஎம்ஐ தான் கொடுப்பாங்க. ஸோ கடைசி வரைக்கும் கடனாளியாக இருக்கிறதுக்கு தான் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி இருக்கும்போது யூஸ்டு ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷன்லேயே இருக்கட்டும் இல்லாட்டி டெலிகிராம்லேயே அப்ரோச் பண்ணுவாங்க. எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னும் போது நான் அவங்ககிட்ட ஓப்பனாக சொல்லுவேன், ப்ரோ நம்மளால் வந்து சஜஸ்ட் பண்ணவே முடியாது, எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப சூப்பரான ஆத்தென்டிக்கான ரீசெல்லர்ஸ் எனக்கு தெரியல. முன்னே வந்து ஆக்சுவலாக ரீசெல்லர் அடையாளம்னு சொல்லிட்டு ஒரு பையன் ப்ரோ, கம்யூனிட்டிலேயே உள்ள ஒரு பையன் தான் மீட் பண்ணேன். பார்த்தா நல்ல பயலாக இருந்தாப்புல. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப எப்படின்னா, அவருக்கு எங்கே இடிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுப்பாரு ப்ரோ. மார்க்கெட்டில் சப்போஸ் இப்போ ஒரு டிவைஸ் 30K சொல்கிறாங்கன்னா, செகண்ட்ஸில் விற்கிறவங்க 30K விற்கிறாங்கன்னா, இவர் நமக்கு பார்த்தீங்கன்னா 26 அப்படின்னு வரும் கன்சியூமருக்கு. அப்போ நமக்கு ஷாக்கிங்காக இருக்கும். ஆனால் இப்போ அந்த பையனுக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, அவர் வந்து நிறைய OnePlus டிவைசஸ் இதெல்லாம் விவோ ரியல்மிலாம் வித்துட்டு எப்போ 2 இயர்ஸ் பேக் வரைக்கும் எல்லாத்தையும் கோடு விழுந்தா இவர்கிட்டே திரும்புறாங்களா. இவருக்கு என்னன்னா, டே இத்தனை நாளாக வந்து நான் எல்லாமே டிவைஸ்லாம் செக் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தேன், பிரச்சனையே இல்லாமல் இருந்தது. மேனுஃபேக்சரர் ஸ்கெட்ச் போட்டால் இவர் என்ன பண்ணுவார்? அதே தான். ஸோ இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போங்கயா இனிமேல் சொல்ல வேலை விட்டே போயிட்டான்னு வச்சுக்கையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த சேல்ஸே வந்து அப்படி டிப் பண்ணி விட்டாரு. வேற ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு வெறுத்து போச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் என்ன இடிக்குதுன்னா கன்சியூமர்ஸ்க்கு, அப்போது நான் யார்கிட்ட வாங்கினா திரும்ப வந்து மீட் பண்ணும் போதும் அவங்களால ஓரளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக அந்த இடத்துல தான் டெட்ரோ வருது. ஸோ டெட்ரோ பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. ஆக்சுவலாக ஏன் டெட்ரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிக்காக ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம டிவைஸை பார்த்துடலாம். டெட்ரோவில் என்ன டிவைசஸ் விற்கிறீங்க, என்ன மாதிரியான ஆஃப்டர் சேல் சப்போர்ட் இருக்குங்கிறத சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஸோ நம்ம டெட்ரோ வந்து ஆரம்பித்து ஒரு 7 மாதம் ஆகுது. 2024 தான் ஆரம்பித்தோம், ஜூன் மாதம் ஆரம்பித்தோம். ஓகே. டெட்ரோவில் வந்து ஐஃபோன் மட்டும் பண்ணணும், ஐஃபோன்லேயே வந்து யூஸ்டு ஐஃபோன் மட்டும் பண்ணணும். யூஸ்டே வந்து நம்ம வந்து ப்ரீ லவ்டு அப்படின்னு சொல்லுவோம். அது எங்களுக்குள்ளேயே நாங்கள் நிறையா பேசிக்கிட்டோம். ப்ரீ லவ்டுனா எல்லாருக்கும் புரியுமா என்ன, ப்ரீ ஓன்டு யூஸ்டு விதவிதமான பேர் இருக்குது மார்க்கெட்டில். ஆனால் அந்த ஃபோனை வந்து மின்ட் கண்டிஷனில் ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க கேஸ் போட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, நல்ல டெம்பர் போட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. கேஸோட மார்க்ஸ் வந்து பாடியில் வந்துடும், அந்த புள்ளியாக வந்துடும். அதுக்கு ஒன்று நல்ல கேஸ் போடணும், இல்லைன்னா அதுக்கு கடையில் ஒன்று விற்பானுங்க, சைடில் ஒட்டிங்க இந்தாங்க 200 ரூபா அப்படின்னு. அதுவே ஒரு பிரச்சனை தான் ப்ரோ. அதுவே ஒரு பிரச்சனை. பெரிய பிரச்சனை வந்து அந்த இதுதான், லென்ஸ் ப்ரொடெக்டர் ஒன்று விற்கிறானுங்கல்ல எல்லா கடையிலும். பாதி ஃபோன் டேமேஜ் ஆகுறதே அந்த லென்ஸ் ப்ரொடெக்டர்னால. என்ன ஆகும்னா அந்த பெயிண்ட் பீல் ஆஃப் ஆயிடும், பெயிண்ட் பீல் ஆஃப் ஆகி ஃபுல்லாக இருக்குது. ஸோ லென்ஸ் ப்ரொடெக்டர் வந்து இப்போ ஆனால் அப்படி இனி வேற எங்கேயோ போயிட்டோம், பட் அப்படி தான் விற்கிறானுங்க. இல்லை இதை பற்றி தான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், அதனால கரெக்ட் தப்பு இல்லை. ஆமாம் மாஸ். ஆமாம். ஸோ இப்போ நம்ம டெட்ரோ ஆரம்பித்த போது ஃபோனு வந்து மின்ட் கண்டிஷன், ஐஃபோன் மின்ட் கண்டிஷனில் இருக்கிற ஐஃபோனை மட்டும் எடுத்து
அதை நம்ம வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் செல் பண்ணுவோம், ஆஃப்லைனும் கூடிய சீக்கிரம் கடையும் போடுவோம் அப்படின்னு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இதில் திருப்பி எல்லாரும் கேட்டது வாரண்டி தான். நீங்கள் சொன்ன மாதிரி வாரண்டி நீங்கள் கொடுப்பீங்களா, நீங்கள் யார், நீங்கள் எங்கே இருப்பீங்க, நீங்கள் இருப்பீங்களா, நீங்கள் உங்கள்கிட்ட ஃபோன் வாங்கிட்டேன் அப்புறம் நீங்கள் காணாம போயிட்டீங்கன்னா என்ன வருது, இதுதான் எல்லாரும் கேட்டாங்க. ஸோ வாரண்டி வந்து எல்லா ஃபோன்லேயும் 1 year தரும். 13 மட்டும் வந்து 6 மாதம் கொடுக்குறோம். 13 நீங்கள் சொன்ன மாதிரி ஆனஸ்ட்லி சொல்லணும்னா பிரச்சனை இருக்குது, ஃபோன்லேயே க்ரீன் லைன் பிரச்சனை இருக்குது. அதை மட்டும் டிடெக்ட் பண்ணுறதுக்குன்னு மிஷின் வாங்கி செக் பண்ணி 13 மட்டும் தனி ட்ரீட்மெண்ட் உள்ளேயே நம்மளோட QC பண்ணுறதுலேயே 13 மட்டும் தனி ட்ரீட்மெண்ட் ஸ்பெஷல் கை. அது ஹைதராபாத்தில் பார்த்தீங்களா ஒரு வீடியோலாம், ஆப்பிள் ஷோரூம் வெளியே போய் ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணானுங்க. iPhone 13 க்ரீன் லைன் வருது அப்படின்ட்டு ஒரு 300 பேர் ஆப்பிள் ஷோரூம் வெளியே போய் பிரச்சனை பண்ணி கடையெல்லாம் உடைச்சு இப்போ. அதனால 13 எடுக்கும் போதே வந்து 13 நம்ம எடுத்தாலே வந்து எக்ஸ்ட்ரா செக்கிங் இருக்கு. 13 மட்டும் ஒரு மிஷின் சைனாலேருந்து இறக்கி வச்சிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்றோம்னா, நம்ம யார்கிட்டேருந்து இந்த ஃபோன் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து ரீசெல்லர்ஸ், சப்ளையர்ஸ், ஹோல்சேலர்ஸ், மார்க்கெட்லேருந்து. கஸ்டமர்ஸ்லேருந்து ஃபோன் நாங்கள் டேரெக்டாக வாங்குறது இல்லை. எக்ஸ்சேஞ்சு கேட்டாங்கன்னா வேற யாராச்சும் இப்போ கேஷிஃபை, டோஃபி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா மார்க்கெட்டில். எக்ஸ்சேஞ்சு நீங்கள் அவங்க யார்ட்டையாவது விற்றுக்குங்க, செல்லிங் வந்து நீங்கள் அங்கே போய் விற்றுக்குங்க. ஃபோன் நீங்கள் அடுத்த ஃபோன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு மட்டும் டெட்ரோக்கு வாங்க அப்படின்ற மாதிரி தான் பண்ணுறோம். குவாலிட்டி செக் வந்து 50 பாயிண்ட் குவாலிட்டி செக்னு சொல்லுவோம். ஹார்ட்வேரில், சாஃப்ட்வேரில், ஒயர்லெஸ் சார்ஜர் வேலை செய்தா, ப்ராக்சிமிட்டி சென்சர் வேலை செய்தா, அந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் விட்டுறானுங்க. அதெல்லாம் ஃபுல்லாக மேக்ஸ் சேஃபில் மேக்னெட் கரெக்டாக இருக்கான்ற அளவுக்கு எல்லாத்தையும் செக் பண்ணுறோம். சிம்பிள் தான், ஒரு எக்ஸ்ரே ஷீட் வச்சு சார்ஜரை போட்டால் தெரிஞ்சிடும். ₹1 மேட்ரு. ஆனால் அது யாரும் பண்ணுறதில்ல. நான் ஒரு ஆப்பிள் கண்ணின்றதுனால எனக்கு எல்லாமே வந்து அந்த மேக்னெட்டிக் சார்ஜர்லேருந்து எல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு அதெல்லாம் நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ 50 பாயிண்ட் செக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்மளோட பேக்கேஜிங்கில் ஐஃபோன் பாக்ஸோடையே தான் கொடுக்குறோம். ஐஃபோன் பாக்ஸு, ஒரிஜினல் ஐஃபோன் கேபிள், அடாப்டர், புது அடாப்டர் கொடுக்குறோம். அடாப்டர் கொடுக்க மாட்டாங்க பிராண்டு, பட் நம்ம கொடுக்குறோம். நம்ம கொடுக்குறோம், அவங்க கொடுக்கறது இல்லை. அப்படிதான் பண்ணி. அப்போ அது வந்து ஒரு 20 வாட் பிரிக்கும் கொடுத்து அனுப்பிடுறீங்க. 20 வாட் பிரிக்கு என்ஜாய் அப்படின்னு. ஆமாம், 20 வாட் பிரிக்கு கொடுத்துட்றோம். சூப்பர். வாரண்டி வந்து ஐஃபோன் 13 மட்டும் 6 மாதம் வாரண்டி, 14, 15, 16 வந்து 1 year வாரண்டி. ஓகே. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டிபெண்டிங் ஆன் அது அடுத்து மேட்டர் ஊரில் என்ன நடக்குதுன்னா பேட்டரி ஹெல்த்தில் ஸ்கேம். பேட்டரி ஹெல்த் ஐஃபோனில் என்னன்னா ஃபுல்லாகவே வந்து பேட்டரி ஹெல்த் பேஸ் பண்ணி தான் ப்ரைஸிங் வைக்கிறாங்க. ஸோ பேட்டரி ஹெல்த் 3-4% கூட இருந்துச்சுன்னா ஒரு ₹3000, ₹4000, ₹5000 ஃபோன் மாடல் பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகுது. அதை வந்து ஸ்கேம் பண்ணுறானுங்க, பேட்டரி பூஸ்ட் பண்ணுறானுங்க. அதுக்கு ஒரு சிப்பு வந்துருச்சு. இவனுங்க ஆப்பிள் அதை கண்டுபிடிச்சி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அடுத்த 15 நாளில் சைனா ஏதாச்சும் பண்ணிடுறானுங்க. ஸோ ஆப்பிளுக்கும் சைனாவுக்கும் ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி ஓடிட்டே இருக்குதுல. அந்த பேட்டரி ஹெல்த்தை செக் பண்ணுறதுக்கு சைனாலேயே ஒரு மிஷின் ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. 1.25 லட்ச ரூபாய்க்கு ஒரு மிஷின். அதான் நாங்கள் வச்சுருக்கிறதுலே காஸ்ட்லிஸ்ட்டு வந்து அந்த பேட்டரி ஹெல்த் தான், செக் பண்ணுறது தான். பெஸ்ட்டு பேட்டரி ஹெல்த் நம்ம இத்தனை நேரம் பேசிகிட்டு இருந்தோம்ல, அந்த இது நோக்கியா பேட்டரி பற்றி. பேட்டரி ஹெல்த்தை இருக்கிறதுலே பெஸ்ட்டு விதத்தில் செக் பண்ணணும் அப்படின்னா பேட்டரியே எடுத்துகிட்டு மல்டிமீட்டர் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணோம்னா லித்தியம் அயன் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு தெரியும். இப்போ நம்ம பண்ணுற கிரேடு, டெட்ரோல் நம்ம பண்ணுற கிரேடு வந்து ஃபோனை யாருமே ஓப்பனே பண்ணலன்னு. ஃபோன் ஓப்பன் பண்ணால் அதோட ப்ரெசிஷன் அதே அளவுக்கு பேக் பண்ணுவாங்களா? ஃபோன் ஓப்பனே பண்ணல அப்படின்றத செக் பண்ணுறோம். ஆப்பிள் கிட்டேருந்து ஒரு ரிப்போர்ட் ஒரு ஃபோனுக்கும் கொடுக்குறோம். ஆப்பிள் ரிப்போர்ட்டுன்னு இருக்கும், நம்ம வெப்சைட்டில் போனீங்கனாலும் இருக்கும். அது இப்போ நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு ஆப்பிள் சர்வீஸ் சென்டருக்கு போனாலும் ₹800 சார்ஜ் பண்ணிவிட்டு அதே ரிப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. அதே ரிப்போர்ட் நாங்கள் கொடுக்குறோம். எங்கள் QCயில் அந்த காஸ்ட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். ஆப்பிள்லேயே எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி, ஃபேஸ் ஐடி எல்லாமே வெரிஃபை பண்ணி ஒரு ஆப்பிள் ஒரு 18 பாயிண்ட் செக் பண்ணி தராங்க. நம்பலாம், இந்த டிவைஸை நீங்கள் நம்பலாம் அப்படின்னு ஆப்பிளும் கொடுக்குறாங்க. எங்களை நம்பலனாலும் ஆப்பிள் நம்புங்க அப்படின்னு சொல்லி அதையும் கொடுக்குறோம். அதான் ப்ரோ இப்போ பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அப்போ என்ன பண்ணிடலாம்னா, இப்போது எந்த ரேஞ்ச் ஆஃப் டிவைசஸ்லேருந்து அப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்க வாய்ப்பு இருக்குது ப்ரோ? iPhone 13 16 வரைக்கும் எல்லாமே இருக்கு. 2 மாசம் முன்னாடி வரைக்கும் 12 பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 12 ஸ்டாப் பண்ணிட்டோம். iPhone 13 தான் பண்றோம். 13 மினி, 13 ப்ரோ, ப்ரோ மேக்ஸ், 14 எல்லா மாடலும் இருக்கு. ப்ரோ பிளஸ், ப்ரோ மேக்ஸ், 15, 16 ஃபுல்லாவே இருக்கு. 16 வந்து மோஸ்டா வந்து அன்பாக்ஸ்டு, 1 மாசம் யூஸ்டு. ஃபோன் வந்து 3 மாசம், அதனால அதெல்லாம் 1 மாசம் 2 மாசம் யூஸ்டு தான் வரும். அது இப்போ நீங்க வெளியே போயிட்டு வாங்குறதோட ஒரு 10-15,000 ரூபா கம்மியாக வரும். ஆனால் ஒரு மாதம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் யூசேஜ்ன்றதே இருக்காது. பேட்டரி ஹெல்த் 100% இருக்கும். சைக்கிள் கவுண்ட் 40 தான் இருக்கும். 30 நாள்லேயே 40 ரூபா சார்ஜ் போட்டிருப்பாங்க, இல்லை 20 ரூபா சார்ஜ் போட்டிருப்பாங்க. 16 எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஒரு 10-15,000 ரூபா கம்மியாக இருக்கும். அதை ஆசைக்கு வாங்கி நல்லா அடிச்சுட்டு
சும்மா அப்படியே செக் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு புதுசாகவும் வச்சிருப்பாங்க அவங்க விவரமான ஆளுங்க. வருஷம் வருஷம் வர ஃபோனை வாங்கிடுவாங்க. இது ஒரு பெரிய கேங் இருக்குங்க. எப்பயுமே பார்ப்பேன் இந்த ஃபோல்டபிள்ஸும் அவங்க அப்படிதான் ப்ரோ வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு ஒரு 2 வீக்ஸுங்க அதில் என்னெல்லாம் இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டு மார்க்கெட்டில் ஆஃப்டர் மார்க்கெட்டில் அது இந்த ஒரே டீலரையும் பண்ணுறாங்க. ஆமாம், நீங்கள் எங்கள்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க, திருப்பி நான் ஒரு 10% மைனஸ் பண்ணி நான் வாங்கிக்கிறேன் உங்கள்கிட்ட அப்படின்ற மாதிரி திருப்பி எங்கிட்ட வித்துனன்ற மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. எந்தூசியாஸ்ட் தான் இவங்கெல்லாம். அப்புறம் ஏதோ ஒரு ஃபோன் வந்தபோது பில்லோட வந்துச்சு. நம்ம ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்டோம் எதனால் விற்றீங்க அப்படின்னு. ஏதோ செல்லர் மூலமாக நமக்கு வந்துச்சு, QC-எல்லாம் பாஸ் ஆயிடுச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க, என் பொண்ணு எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தா, ஆனால் எனக்கு வந்து ஆண்ட்ராய்டு தான்ப்பா, அதனால் அதை விற்றுட்டேன். அதனால் அந்த மாதிரி சின்ன சின்ன 1-2 கதைகள்லாம் இருக்குது. ஐஃபோன் கொடுத்தா அப்படியே நான் வந்து வளர்ந்துட்டேன்ப்பா அப்படின்னு வீட்டுக்கு வந்து கொடுக்குறானுங்க. அவங்க எனக்கு போகிறோம் நான் ஆண்ட்ராய்டில் வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் போட்டு சந்தோஷமாக இருக்கேன்ற பேரண்ட்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி ஃபோன் இல்லாமல் ஒரு மாதம் 1.5 மாதத்தில் மார்க்கெட்டில் வருது. 16 அப்படி தான் இருக்குது. 13லேருந்து 16 இருக்கிற 16 மாடலும் நம்ம பண்ணுறோம். விடுங்க, நம்ம கிருஷ்ணா ப்ரோ தான் 13 மினியம் 12 மினியம் ஆட்டையா போடலான்னு இருக்கேன். கேட்டுட்டே இருக்காரு மினி 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 அப்படின்ட்டு. சரி, இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டெட்ரோட பேக்கேஜிங் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. பொதுவாக அவங்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு, இப்போ ஒரு ஃபோன் கொடுக்குறதா இருந்தால் பாக்ஸும் கொடுக்குறோம், கூடவே சார்ஜரும் கொடுக்குறோம். அதுவும் ஆப்பிள் கொடுக்குறதே இல்லை. கடைசியாக அவங்க சார்ஜர் எப்போ ப்ரோ கொடுத்தாங்க? 10S கொடுத்துருப்பாங்களா? 11 கொடுத்தாங்களா? 11 நினைக்கிறேன். 12லேருந்து தான் பாக்ஸ் சப்ளை ஆயிடுச்சு. பாக்ஸோட ஹைட்டே கம்மியாயிருச்சு. 12லேருந்து தான் கம்மி பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கறது இல்லை. சரி, இப்போ நம்ம வந்து டெட்ரோல பேக்கேஜிங் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். டெட்ரோவோட பாக்ஸ் நீங்கள் இப்படி தான் பார்ப்பீங்க. ஓகே ப்ரோ. இதில் வந்து நம்ம இந்த ஃபோனை வந்து எப்படி எடுத்தோம் அப்படின்ற கதையை பாக்ஸில் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் போட்டிருக்கோம். எப்படி நம்ம லைக் நியூ ஐஃபோன் எடுக்கிறோம், நல்ல கண்டிஷனில் இருக்கிறது தான் எடுக்கிறோம், 50 பாயிண்ட் செக் போகுது. அதுக்கப்புறம் டேட்டா எரேஸ் பண்ணி ஃபேக்டரி ரீசெட் பண்ணுறோம். ஓகே. அப்புறம் ஒரு ஐஃபோனும் ஆப்பிள் செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பேக்கேஜ் ஆகுது அப்படின்ற ஒரு இதை வந்து ஸ்கேன் பண்ணால் நம்ம வெப்சைட் போகுமா? ஸ்கேன் பண்ணால் டெட்ரோவில் ஒரு வெல்கம் இது மாதிரி இருக்குது. ஓகே ஓகே ஓகே. ஆனஸ்ட் ஐஃபோன்ஸ்ன்றது தான் நம்ம டேக்லைன். எல்லா ஃபோனையும் இப்போ நம்ம பண்ணுறது மின்ட் கண்டிஷன் தான். இதில் வந்து நோ ஸ்க்ராட்ச், நோ டென்ட், அது மட்டும் தான் பண்ணுறோம். பட் என்ன ஃபோனு ரியல் ஃபோட்டோவோட இருக்கிற கதையை எடுத்து சொல்லணும், எதையும் மறைக்கக்கூடாது. மற்றவங்கலாம் வந்து நெஜோ ஃபோட்டோ போடுறது இல்லை, ஸ்டாக் ஃபோட்டோ போட்டு விற்கிறானுங்க செகண்ட்ஸில், பெரிய வெப்சைட்லாம் சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனஸ்ட் ஐஃபோன்ஸ்ன்றது தான் நம்ம டேக்லைன். ஐஃபோன் மட்டும் தான் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பிளானு. இதுதான் நம்ம பிராண்டிங், பர்பிள் கலர் பிராண்டு. பாக்ஸ் வந்து இந்த ஐஃபோன் பாக்ஸ் மாதிரியே ஓப்பன் ஆகும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் அப்படி பிடிச்சபடி வச்சிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ என்னென்னலாம் யோசிச்சிருக்காரு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வைக்கிறேன், அப்படியே ஓப்பன் பண்ணி இங்கே வைக்கிறேன் டெட்ரோ பாக்ஸ். இதில் உள்ள வந்து நம்ம ஆப்பிள் பாக்ஸ் கொடுத்துட்றோம். இது ப்ளஸ் ஃபோன் இருக்குது, இது உள்ள 15+ இருக்குது. சின்ன ஃபோன் இருந்துச்சுன்னா பாக்ஸ் சின்னதாக இருக்கும். இங்கே நம்ம பேடிங் உள்ள பபிள் ரேப் வச்சிரும் சென்ட் பண்ணும்போது. இது வந்து அப்படியே ஆப்பிளோட பாக்ஸு, ஆப்பிளோட பாக்ஸ், ஆப்பிள் ஃபோன் கேபிள் எல்லாமே கொடுத்துறோம். அதாவது அஃபிஷியல் பாக்ஸே நமக்கு கிடச்சிரும். ஒரு அஃபிஷியல் பாக்ஸ் இது எல்லாமே ஆப்பிள் பாக்ஸ் இருக்கிற ஃபோன்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ணுறோம். இது எக்ஸாக்டாக அதே சீரியல் நம்பரோட தான். வெளி எல்லாமே மேட்ச் பண்ணி எல்லாமே மேட்ச் ஆகிடும். இந்தியன் MRP யூனிட், இம்போர்ட்டட் யூனிட் கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணி தான் எடுக்கிறோம். இம்போர்ட்டட் யூனிட்ல எதுவும் தப்பு இல்லை, வாரண்டிலேருந்து எல்லாம் தராங்க. அதனால நீங்கள் இருந்தாலும் நம்ம வந்து ப்ராப்பராக அஃபிஷியல் டிவைஸ் தான் வேணும்னு சொல்லி முடிவு பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம். இதுதான் வந்து நம்ம ஃபோனு. இந்த பிரைடட் கேபிள் C2C கேபிள் வந்து பிரைடட் கேபிள் ஆப்பிள் கொடுத்தது. இதுதான் ஃபோன். இந்த பர்டிகுலர் இருந்தது 15+ 128 GB. இதில் வந்து இது எல்லாமே வந்து கண்டிஷன் இப்படி தான் இருக்கணும், புள்ளி இருக்கக்கூடாது, ஸ்க்ராட்ச் இருக்கக்கூடாது, டென்ட் இருக்கக்கூடாது. அந்த கிரேடை மட்டும் எடுத்து ஒரு பிராண்டாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் நம்ம டெட்ரோவே ஆரம்பித்தோம். அதான் க்ளீனாக இருக்குது டிவைஸ் வந்து பக்கா கண்டிஷன். 15+ 128 GB. இது இப்போ நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக இரேஸ் பண்ணி ஹலோ ஸ்க்ரீன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ இப்போது எனக்கு என்னென்னா ப்ரோ ஹைலைட் என்னென்னா, இப்போ இந்த டிவைஸ் இருக்கு இல்லையா, இங்கே வச்சிடுறேன். ஸோ இப்போ இந்த டிவைஸ்லேயே நான் போய் பேட்டரி லைஃப் கூட பார்க்கலாம் இல்லையா? பார்க்கலாம். பேட்டரி ஓகே நார்மலாக தான் 97 சைக்கிள்ஸ் போயிருக்கு. எனக்கு ரொம்ப கேஷுவல் யூஸர் போல இருக்குது. ஆமாம், 97 சைக்கிள்ஸ் போயிருக்கு. மேனுஃபேக்சர் ஆனது ஏப்ரலில், அக்டோபரில் தான் ஆன் பண்ணியிருக்காங்க. ஆக்டிவேட் பண்ணது அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 97 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி ஹெல்த் 100 தான் காட்டுது. 97 போனாலும் 100 தான் காட்டுது. அதை அவங்க கால்குலேட் பண்ணுறது விதவிதமாக பண்ணுவாங்க. இன்னும் கம்மியாக இருந்தாலும் ஹெவியாக யூஸ் பண்ணால் பேட்டரி ஹெல்த் கம்மியாகும், விதவிதமாகும். இது வந்து 100%. வெப்சைட்டில் இருக்கிற எல்லா ஐஃபோனுக்குமே நம்ம வந்து பேட்டரி ஹெல்த் வெப்சைட்லேயே காமிச்சிடுறோம். எல்லாமே 85 and above தான் இருக்கும். 13லாம் 85, 88, 89, 87 அப்படி தான் இருக்கும். 14, 15லாம் வந்து 90, 91, 93, 95, 97 அந்த மாதிரி இருக்கும். எல்லா பேட்டரியுமே வந்து ஒரு ஃபோனுக்கும் நம்ம நெஜோ ஃபோட்டோவோட வீடியோவோட பேட்டரி ஹெல்த்தோட வெப்சைட்டில் போட்டிருக்கோம்.
அண்ட் அது நான் சொன்ன மாதிரி பேட்டரியும் செக் பண்ணி தான் போடுறோம். இதில் இப்போ சாஃப்ட்வேரில் எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட வாரண்டியே இருக்குது ப்ரோ. இதில் ஆப்பிள் வாரண்டியே இன்னும் 3 மாதம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்பிளோட வாரண்டியே இன்னும் 9 மாதம் இருக்குது. இந்த மாதிரி ஆப்பிள் வாரண்டி ரிமைனிங்காக இருக்கிற ஃபோனில் வந்து நம்ம சைட்லேருந்து கொடுக்குற வாரண்டியை வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டியாக கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த ஃபோன் நீங்கள் வாங்குனீங்கன்னா ஆப்பிள்லேருந்து 9 மாதம், எங்களோட 1 வருஷம். ஸோ இது வந்து 1 வருஷம் 9 மாதம் வாரண்டி வருது. 21 மாதம் வாரண்டி இந்த ஃபோனுக்கு வரும். ஸோ ஆப்பிள் வாரண்டி இருக்கிற ஃபோனு கொஞ்சம் விலை கூட இருக்கும். ஆப்பிள் வாரண்டி இல்லாத ஃபோனுக்கு டெட்ரோ வாரண்டி மட்டும் வரும். ஓகே. ஸோ அப்போ டெட்ரோ வாரண்டி அப்படின்னு வரும்போது ப்ரோ நம்ம என்ன மாதிரியான செக்ஸ் பண்ணுறோம்? ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் அப்யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க ப்ரோ. எப்படி செல்லர் வந்து கன்சியூமரை ஏமாத்துறாங்கன்னு ஒரு சைட் நம்ம சொன்னாலும் சம்டைம்ஸ் கன்சியூமரும் செல்லர்ஸை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கிறதும் எனக்கு தெரியும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கு. ஸோ அதை நீங்கள் எப்படி ஆக்சுவலாக ஓவர் கம் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு வந்து மோஸ்ட் காமனாக நடக்கிறது வந்து ஸ்க்ரீன் மாற்றுறது. ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணிட்டு செல் பண்ணுறாங்க. ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணது வந்து இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ட்ரூ டோன் இருக்குது அப்படிம்பாங்க. ஆமாம், ட்ரூ டோன் இருக்குது, ஒரிஜினல் ஸ்க்ரீனும்பாங்க. ட்ரூ டோனை உள்ளே போடுறது வந்து 10 ரூபா மேட்ரு. ஃபேக் பண்ணுறது எல்லாமே ஃபேக் பண்ணுறாங்க இன்றைக்கி. ஸோ ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டு ஒரிஜினலா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஹார்ட்வேரில் சாஃப்ட்வேரில் இந்த 3U டூல்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமாம், 3U டூல்ஸ். ஆமாம், அதில் அந்த மாதிரி ஒரு 4-5 லேயரில் வந்து செக் பண்ணுறோம். ஓகே. அதில் இந்த ட்ரூ டோன்லாம் வந்து ஒரு இண்டிகேட்டர் தான். பட் இது ட்ரூ டோன் இருந்தால் ஒரிஜினல் ஸ்க்ரீனுக்குலாம் கிடையாது. அதெல்லாம் இப்போ ஆனால் சொல்கிறாங்க. ஸோ ஹார்ட்வேரில் வந்து அதெல்லாம் செக் பண்ணுறோம் ஸ்க்ரீனு. ஓகே, ஓகே. அப்புறம் வந்து இந்த ஃபோன் ஓப்பனே ஆகலை அப்படின்றதுக்கு வந்து ப்ரூஃப் இருக்கா அப்படின்ட்டு பார்க்குறோம். ஃபோன் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கான்றதுக்கு வந்து செக் பண்ணுறோம். அடுத்து வந்துட்டு இந்த ஸ்க்ரூ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, புது ஸ்க்ரூ போட்டிருக்காங்களா, அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா ஃபோன்லேயும் ரிப்பேர் ஹிஸ்ட்ரி இல்லை. இப்போ நம்ம ஆப்பிள் எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த ஆப்பிள் ரிப்போர்ட்னு ஒன்று ஜென்ரேட் பண்ணுறோம் இல்லையா? அதில் ஆப்பிள்லேருந்தும் ரிப்பேர் ஹிஸ்ட்ரியை பற்றி கேட்குறோம். வெளியே கொடுத்துருந்தாங்கன்னா தெரியாது. ஆப்பிள்லேயே சர்வீஸ் பண்ணியிருந்தால் ஆப்பிள் ரிப்பேர் ஹிஸ்ட்ரி கொடுக்குறாங்க. பட் ஃபோன் ஓப்பனே ஆகலை அப்படின்றத நம்ம செக் பண்ணிட்டு மட்டும்தான் பண்ணுறோம். அதில் வந்து இது உள்ள ஏர் டைட்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணலாம். சிம்மை செக் பண்ணிங்கன்னா செக் பண்ணலாம். ஓகே. இந்த மாதிரி ஒரு 4-5 விதத்தில் ஃபோனை சர்வீஸே பண்ணல, எந்த டெக்னீஷியனும் புது ஃபோன் தான் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான், அதாவது பிரிக்காத ஃபோன் அவ்வளோதான். இதை யாரும் பிரித்து இந்த ஃபோனில் எதுவும் வேலை பார்க்கல, பேட்டரி கம்மியாயிருச்சு, இந்த ஃபோனில் பேட்டரி வந்து 91% தான் இருக்குன்னா 91% தான் இருக்குது, நம்ம வெப்சைட்லேயே ஃபோட்டோஸ் கொடுத்துட்றோம், எல்லாமே சொல்லிடுறோம். ஆனால் இந்த ஃபோனை வந்து யாருமே வந்து ஓப்பன் பண்ணல அப்படின்றது வந்து நம்ம செக் உறுதிப்படுத்திடுறோம். ஸோ இப்போ நம்ம டெட்ரோல் இந்த டிவைஸ் வாங்குறோம்னு வைங்க ப்ரோ. இப்போ இது வாங்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா அஃபிஷியல் பாக்ஸு, ஃபோனு, அது கூடவே வந்து இந்த சார்ஜர் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆமாம், இந்த சார்ஜரும் நாங்கள் கொடுக்குறோம். ஓகே. இந்த சார்ஜர் வந்து 20 வாட் சார்ஜர் இல்லையா? 20 வாட் சார்ஜர், 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சார்ஜர், பவர் டெலிவரி டெக்னாலஜி, மல்டி லேயர் ஆஃப் சிப் ப்ரொடெக்ஷன், BIS சர்டிஃபைடு தான். ஸோ இந்த 20 வாட் தான். அதுவும் இந்தியனா? இங்கே தான் அசம்பிள் பண்ணுறாங்க போல. இந்தியாவில் பண்ணுறாங்க. ஆம்பிரைன் இந்தியாவில் பில்ட் பண்ணுற பிராண்டு. ஓகே, ஓகே ப்ரோ, சூப்பர். இங்கே டெல்லியில் தான் அசம்பிள் பண்ணுறாங்க, ஹரியானாவில். ஓகே. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து அநேகமாக எவ்வளோ லோயஸ்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்தாலும் இது 499 அது வருங்க. சரியா? நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா. ஸோ இதையும் வந்து கூடவே கொடுத்துட்றாங்க. அண்ட் நம்ம பசங்களுக்கு நீங்கள் ஏதாவது எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது ஆஃபர்ஸ் கொடுக்க போகிறீங்களா ப்ரோ? எக்ஸ்க்ளூசிவாக நம்ம கீக்ஸுக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுக்கலாம். நம்ம கிருஷ்ணா ப்ரோ அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்க. கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 500லேருந்து 750 டிபெண்டிங் ஆன் த மாடல்ஸ். ஓகே, ஓகே. அதை நான் எதிர்பார்த்தேன் ப்ரோ. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ பெஸ்ட்டு பண்ண ட்ரை பண்ணுறதுனால ஐ அக்செப்ட் தட். ஏன்னா இதுவே சூப்பராக தான் இருக்கும். இதை தாண்டி ஆக்சுவலாக பேமெண்ட் என்னெல்லாம் ப்ரோ? என்னென்ன மோட்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து அவங்க ட்ரை பண்ண முடியும்? பேமெண்ட் வந்து COD இல்லைல்ல? COD இருக்கு ப்ரோ. இருக்கா? COD இருக்கு. ஏன்னா நிறைய பேர் COD கொடுக்கறது இல்லை ப்ரோ. அதனால இல்லை, பார்ஷியல் CODன்னு கொடுக்குறோம். 400 ரூபா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆன்லைனில் பே பண்ணணும், மீதி வந்து நீங்கள் நேரில் பே பண்ணலாம். ஓகே. டெலிவரி ஆகும்போது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி கிடையாது. COD அவங்க பேக்கேஜ் எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் பே பண்ணால் தான் அவங்க பேக்கேஜ் கொடுப்பாங்க. பெங்களூருக்குள்ளே மட்டும் நம்மளோட ஏரியாவில் மட்டும் நம்ம ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம டீமே போய் பண்ணுறாங்க. வெளியூருக்குலாம் ப்ளூ டாட் DTDC தான் அனுப்புகிறோம். அது அவங்க யாரும் ஓப்பன் பாக்ஸ் கொடுக்கறது இல்லை. ஓகே. 400 ருபீஸ் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணீங்கன்னா மீதி வந்து நீங்கள் டெலிவரியில் பே பண்ணலாம். COD இருக்குது. வேறு UPI, நெட் பேங்கிங், கார்டு அதெல்லாம் இருக்குது. EMI உங்களுக்கு வேணும்னா கிரெடிட் கார்டு EMI இருக்குது. கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் EMIயும் இருக்குது. நம்ம வெப்சைட்லேயே நீங்கள் EMIயும் போட்டு பே பண்ணலாம். சூப்பர், சூப்பர், சூப்பர். ரைட்டு ப்ரோ. ஸோ இப்போது நம்ம வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணாலே அவைலபிள் ஸ்டாக் என்னன்னு தெரிஞ்சிடும், என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடும், எல்லாமே தெரிஞ்சிடும். ரைட்டு. ஸோ வேறு இப்போ என்ன நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன்னா, அதை வியூவர்ஸ் உங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, ஐஃபோன் வாங்கணும் ஆனால் இந்த மாதிரியான டவுட்ஸ் இருக்குது. அந்த டவுட்டுக்கு எனக்கு ஒரு பெரிய சொல்யூஷன் வந்து இப்போது ஒரு வகையில் நம்ம கிருஷ்ணா ப்ரோ மூலமாக தீருது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் டெட்ரோ கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அதே சமயம் நான் என்ன பண்ணிடுறேன்னா கிருஷ்ணா ப்ரோவோட டெலிகிராம் ஐடி அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன். சரியா? மொத்தம் கூப்பன் கோட் என்ன, கிருஷ்ணா ப்ரோ அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் டெட்ரோ வெப்சைட்டில் போய்ட்டு மற்ற டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்க போகுது அப்படிங்கிறது அதார்த்தம். நீங்கள் சொல்லலாம் ஈஸியாக கிடைக்க போகுதுன்னு விளையாடுறியா நீ, அது எப்படியா இருந்தாலும் அதே காசு தானே எல்லாம் கொடுக்கணும். கரெக்ட் தான், ப்ராடக்ட்டுக்கான காசு நம்ம கொடுக்க தான் செய்யணும். இந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய பெரிய ட்ரஸ்ட் என்ன அப்படின்னா எந்தூசியாஸ்ட்.
எந்தூசியாஸ்ட் என்றைக்குமே இன்னொரு எந்தூசியாஸ்ட்டுக்கு துரோகம் பண்ண மாட்டோம். அப்படி தாங்க நிஜமாக நாங்களாம் இருக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? ஸோ இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி 50 பாயிண்ட் செக் போயிருக்கு. அதை தாண்டி வந்து உங்களுக்கு ஆப்பிள் வாரண்ட்டி இருக்கும் பட்சத்தில் ப்ளஸ் டெட்ரோவோட 1 இயர் வாரண்டிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்குங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்குல்ல, எனக்கு அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது. உங்களுக்கே தெரியும் நம்ம சேனலில் நம்ம எப்படிப்பட்ட வீடியோஸ் போட்டுட்ருப்போன்னு. ஸோ அதனால தான் கிருஷ்ணா ப்ரோவை மீட் பண்ணனால, அதுவும் கிருஷ்ணா ப்ரோவை மீட் பண்ணும்போது அது ஒரு பெரிய கூத்து. பரத்தும் கிருஷ்ணா ப்ரோவும் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க தான், யாரோ புதுசாக நாங்கள் மீட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, எல்லோரும் தெரிஞ்ச பசங்க தான். ஸோ ஒரு டீமாக தான். சரியா? எல்லாருமே ஈக்குவலி அந்த எப்படி சொல்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தான் இதை பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அந்த கமெண்ட்ஸுக்குமே நாங்கள் வந்து Q&A செஷன் மாதிரி இன்னொரு வீடியோ பண்ணுவோம். வெகு தூரம் இல்லை, அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வரதான் செய்யும். அதுவும் முக்கியமாக வந்து இந்த டெக் டாக் மாதிரியான ஷோஸ் வரும். ஸோ பார்ப்போம். வேறு என்ன ப்ரோ? வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. எதுவாக இருந்தாலும் கொஸ்டின்ஸ் இருக்குது, எதுவாக இருந்தாலும் எனக்கு டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் பர்சனலாகவே உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்குமே பர்சனலாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஓகே. அண்ட் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். என்ன முடியுமோ நம்ம பண்ணுவோம். எல்லா ஃபோனோட ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது. அதனால் ப்ரைஸை மறைச்சி வைக்கிறோம் கிடையாது, எல்லாமே கொடுத்துட்டோம். பேட்டரி ஹெல்த்லேருந்து எல்லாமே ஆனஸ்ட்டுன்றதுனால முடிஞ்ச அளவுக்கு ஓப்பனாக இருப்போம். அண்ட் கம்யூனிட்டியில் எல்லாருக்கும் தெரியும் ப்ரோ, நான் இது 87 தான் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு உண்டான ரேட் இருக்குன்னு தெரியும். அது வாங்குறதுக்கு இருக்காங்க, அவங்க வாங்குவாங்க. சூப்பர். அப்படின்றது அப்படி தான் பண்ணுறோம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள், தாராளமாக பெஸ்ட்டாக பண்ணி தரோம். சூப்பரே, ரைட்டே. ஸோ ஏதாவது நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, கிருஷ்ணா. ஓகே ப்ரோஸ், பாய் பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.